அனைவருக்கும் வணக்கம். நமது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசையுடன் நமது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னை வெற்றி வேட்பாளராக அறிவித்ததற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல நமது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு தொகுதிக்கும் 40க்கு 40 அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று உறுதியோடு கூறிக்கொள்கிறேன். ஏனெனில் இந்த விடியா திமுக அரசு எந்த தொகுதியிலும் எந்த வேலையும் செய்யாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தொல்லை கொடுப்பதே வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தீர்களானால் தினந்தோறும் கரண்ட் பில் பார்த்தா ஷாக்கு, சொத்து வரி பார்த்தா ஷாக்கு, வெளியே போய் காய்கறி வாங்கணும்னா அது வேலை 3 மடங்கு ஏறி இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, சரி வீட்டுக்கு நிம்மதியாக வரலான்னு பார்த்தா வழிநெடுக டாஸ்மாக் கடை. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆண்மகனுக்கும் குடிப்பழக்கத்தை மேம்படுத்துவதற்காக வீதி வீதியாக டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கார்கள். இதையும் பொறுத்து கொள்ளலாம் என்று பார்த்தால் இப்போது நம்ம அடுத்த தலைமுறையான இளைஞர்களை, நம்ம வீட்டு பிள்ளைகளை போதை பழக்கத்துக்கு அடிமைப்படுத்தி அதையும் திமுக நிர்வாகிகளே அதை குலத்தொழிலாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான தொல்லைகள் தினம் தினம் நம் தாய்மார்கள், நம் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற அரசு இந்த விடியா திமுக அரசு. இந்த அரசை கண்டித்து ஒரு நல்ல பாகடம் புகட்ட நம்ம தமிழ்நாடு மக்கள் எப்போதோ தயாராகி விட்டார்கள். அதனால் நமது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வேட்பாளரும் மகத்தான வெற்றி பெறுவார்கள் என்பதை உறுதியோடு கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனா உங்க பயோடேட்டா பத்தி சொல்லுங்க. புதுசா கட்சியில சேர்ந்துக்கிறீங்க, உங்களை பத்தி நீங்க அறிமுகப்படுத்துங்க. அறிமுகம் வேணாம் விடுங்க, அதெல்லாம் தனி கேட்டுங்க. பயோடேட்டா கொடுத்துருக்கிறோம்ல, பேப்பர்ல ஒட்டாச்சு, பேப்பர்ல வந்துருச்சு. பேப்பர் படிக்க மாட்டீங்களா? பத்திரிகையாளர் தான், பேப்பர் படிப்பீங்களா? அவர் எதுக்கு? என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். முதலில் நான் அஇஅதிமுக தான் என் தாய் கழகம். ஏனெனில் எனது தாயார் 1991 இந்த தொகுதியில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற வேட்பாளர், அதுவும் புரட்சித் தலைவி அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர். அந்த தாய் கழகத்திற்கு இன்று நான் வெற்றி தேடிக்கொள்ள கடும்பாடு படுகிறேன். நம்ம கட்சி தோழர்கள் அனைவரும், நம்ம முன்னாள் அமைச்சர் திரு கேவிஆர் அவர்கள் மற்றும் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தென்னரசன் அவர்களும் இருவரும் எனக்கு முன்னோடியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு கல்வியாளர், அதாவது தமிழ்நாடு முழுக்க இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் என்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகிறேன். அதற்கு அடுத்ததாக இந்த 3 வருட காலமாக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள 6 சட்டமன்ற தொகுதியிலும் சமூக சேவையை முழுநேர வேலையாக எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு 10 ரூபாய்க்கு உணவும், ஏழை எளிய மக்களுக்கு 10 ரூபாய்க்கு மருத்துவமும், நம்ம கிராமப்புறங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் மேம்பாட்டு வேலைகளையும் செய்து கொண்டு வருகின்றேன். அதே போல நம்ம கிராமப்புறங்களில் உள்ள கோயில்கள், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் வழிபடும் கோயில்களுக்கு சீரான சீரமைப்பு இல்லாத காரணத்தால் அறநிலைத்துறையால் ஒதுக்கப்பட்ட கோயில்களை நாங்கள் எடுத்து சீரமைத்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல எண்ணற்ற சமூக சேவை காரியங்களில் ஆற்றல் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகிறேன். இப்பொழுது மக்களுக்கான பணியை இன்னும் மேம்பட செய்ய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் இதை ஏற்று எனக்கு ஒரு மிகத்தான வெற்றியை கொடுப்பார்கள் என்று உறுதியோடு நம்புகிறேன்.
தலைவா எல்லாம் அப்புறம் கேட்டுக்கிறது மத்தியில கனெக்ட் ஆகாம இருக்கிறாரு. அதுதான் இஷ்யூ வருது. ஏதாவது சிக்கல் போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தொகுதி மக்களுக்கு சேவை ஆற்றுவதே என்னோட முதல் கண் பணி கொள்கை எல்லாமே. அந்த பணிக்கு ஒரு சமூக சேவனாக இருந்து அடுத்த கட்டமாக ஒரு அரசு பொறுப்பு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த மாதிரி தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும். அதற்குத்தான் நான் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களிடம் விண்ணப்பம் வைத்து இந்த தொகுதிக்கு என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இன்று அவர்கள் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். தொகுதிக்கு எந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்கிறதுங்க? அதாவது முதலில் தமிழனின் உரிமை, அதாவது இந்த நாடாளுமன்ற தொகுதியின் மக்களான உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமையை கண்டிப்பாக மீட்டெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டை காக்க வேண்டும். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை காக்க வேண்டும். நாடாளுமன்ற ஈரோடுல பாருங்க, ஏதாவது ஒரு காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 5 வருஷமா, அதாவது நான் நாடாளுமன்றம் சொல்றேன், அதாவது நாடாளுமன்ற இந்த உறுப்பினர் கணேசமூர்த்தி அவர்கள் 5 வருடமா இருந்தார். ஏதாவது ஈரோட்டுக்கு ஒரு திட்டம், இல்ல காங்கேயத்துக்கு ஒரு திட்டம், இல்ல குமரபாளையத்துக்கு ஒரு திட்டம், இல்ல தாராபுரத்துக்கு ஒரு திட்டம், இல்ல மொடக்குறிச்சிக்கு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கார்களா? கிடையவே கிடையாது. எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களாங்கிற அது எல்லாம் அது நிறைய ஒரு சர்வே எடுத்தோம். யாருன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கார். அதனால நம்ம அடிப்படை உரிமைகள் ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன வேணும்? நம்மளுக்கு இருக்க வீடு, அதே எத்தனை மக்களுக்கு இல்லை, பட்டா வழங்கவில்லை. என்ன குடிநீர், எங்க பார்த்தாலும் குடிநீர் தட்டுப்பாடு, குடிநீர் ஒழுங்கா வழங்க மாட்டேங்கிறாங்க. அப்படி குடிநீர் வழங்கினாலும் கட்டணம் பல மடங்கு உயர்த்திட்டாங்க. இலவசமா இருந்த குடிநீர் அடிப்படை தேவைகளே, அடிப்படை உரிமைகளே இல்லை. ஒரு வாழ்வாதாரம், யாருக்கு சம்பளம் ஏறிடுச்சுங்களா? உங்களுக்கு 4 மடங்கு ஏறிச்சா, 3 மடங்கு ஏறிச்சா? யாருக்குமே சம்பளம் ஏறல. 5% சம்பளம் ஏறும். ஆனா விலைவாசி தினந்தோறும், சரி பரவாயில்ல, பிரைவேட்காரங்க தான் விலைவாசி ஏற்றுறாங்கன்னா அரசு என்ன பண்றாங்க? கரண்ட் பில்லு 3 பங்கு, சொத்து வரி 4 பங்கு, அப்புறம் நம்ம விட்டு புடுங்கிறது டாஸ்மாக், இப்போ போதைப் பொருள். அதனால சம்பாதிக்கிறது எல்லாம் இதே மாதிரி வீணாகி போயிட்டு இருக்கிறது. அந்த உரிமையை கண்டிப்பாக மீட்டெடுக்க வேண்டும். அதுதான் என்னோட முதல் கடமை. அதுதான் சொல்றேன். வெற்றி பெற்றால் கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்த உரிமையை மீட்டெடுத்து தமிழ்நாடை காப்போம் என்று உறுதி கூறுகிறேன். அதாவது இந்த தொகுதிக்கு உட்பட்ட 15 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அந்த 15 லட்சம் மக்களுக்கும் நேரடி தொடர்பு கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே ஒரு என் முகநூல் பக்கத்தை பார்த்தால், முகநூல் பக்கத்தில் பேஸ்புக்கில் 3 லட்சம் மக்கள் என்னை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் நம்ம ஆர்டர் உணவகத்தில் ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் மக்கள் 10 ரூபாய்க்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் தினந்தோறும் கோரிக்கை வைத்து எல்லா ஊரில் இருந்த மக்களும் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் எல்லா வித பொருளாதாரத்தில் எந்த விதமான எந்த கட்டத்தில் இருக்கிற மக்களும் கண்டிப்பாக என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேட்பாளர் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய ஆபீஸ் போன் நம்பர் இருக்குது, என்னுடைய டைரக்ட் போன் நம்பர் இருக்குது, இமெயில் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது. எதுல வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டால் உடனே பதில் கிடைக்கும். அதையும் நீங்க போய் பார்க்கலாம். எல்லா அதாவது ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் மக்களுக்கும் எல்லா விதமான தொடர்புக்கான கருவிகளும் இருக்கிறது. அதாவது சில பேர் ஃபோன் பண்ணலாம், லெட்டர் எழுதலாம், போஸ்டல் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இன்டர்நெட் இருந்ததுன்னா இன்டர்நெட்ல வழியா இமெயில் அனுப்பலாம், இல்ல ட்விட்டர் இருந்தா ட்விட்டர்ல போடலாம், ஃபேஸ்புக் இருந்தா ஃபேஸ்புக் போடலாம், வாட்ஸ்அப் இருந்தா வாட்ஸ்அப் அனுப்பலாம். அதுவும் முடியும். நேரடி சந்திக்க தான் சொல்றேன். அதாவது நேரடி அதாவது இந்த ஒரே நிமிஷம் ஒரு 3 ஒரே பதில் சொல்லிட்டு வரேன். பொதுமக்கள்
பத்திரிகையாளர் வந்து சந்திக்கலன்னா இப்ப இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. சரிங்க, மக்கள் தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா இது இந்த 3 வருட காலமாக, இப்பதான் சொன்னேன், 3 வருட காலமாக கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறார். அதாவது ஒவ்வொரு கிராமம் இந்த இதில் இருக்க பார்த்தீங்கன்னா தொகுதியில் 175 பஞ்சாயத்து இருக்குது. அதுக்கப்புறம் ஈரோட்டில் 60 வார்டு இருக்குது. ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் நான் உள்ளே போயிருக்கிறேன். ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு பஞ்சாயத்துக்கும் ஒரு நலத்திட்ட காரியம் பண்ணியிருக்கிறேன். அது வந்து நேரடியாக போய் எங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள், என்னோட ஹோம் பேஜில் போய் பாருங்கள். எல்லா கிராமத்துக்கும் நேரடியாக ஒவ்வொரு குடிசை மட்டும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் சென்றிருக்கிறேன் நேரடியாக. அதோட பதிவு எல்லா இடத்துலையும் எல்லா பத்திரிகையிலும் இருக்குது. உங்கள் பத்திரிகை பதிவு எடுத்து பாருங்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரம் பத்திரிகையில் பதிவு வந்துட்டே தான் இருக்குது. நீங்கள் நிருபர் சொல்கிறீங்களா கான்டாக்ட் பண்ண முடியலன்ட்டு, ஆனால் ஒவ்வொரு நிருபரும் கான்டாக்ட் பண்ணி தான் பதிவே போடுறீங்க, நியூஸ் போடுறீங்க. அதாவது ஒவ்வொரு நலத்திட்டமும் கண்டிப்பாக ஒவ்வொரு பத்திரிகையிலும் எந்த மாதிரி பத்திரிகை எடுங்க இருக்கிற எல்லா பத்திரிகையாளரும் பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகையிலும் குறைந்தபட்சம் மாதத்துக்கு 2-3 செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன, நான் மக்கள் தொடர்பு கொண்ட செய்திகள். அதாவது கூட்டணி பத்தி பேசுறீங்க. அதாவது கூட்டணி என்பது தேர்தல் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு திருவிழா என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த திருவிழாவில் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள், மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள், மக்கள் எடப்பாடி பக்கம் இருக்கிறார்கள், மக்கள் இரட்டலை பக்கம் இருக்கிறார்கள். எங்களுடைய கூட்டணி மக்களுடன் தான். அந்த மக்களுடைய கூட்டணியில் இந்த மக்களுக்கான நலம் செய்ய வேண்டிய எல்லா கட்சிகளும் எங்க பின்னால் இருக்கிறார்கள். ஒன்றிய அரசின் 10 ஆண்டு சாதனை சொல்லுங்க. சரிங்க, இந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுக்கு என்று எந்த காரியமும் நடக்கவில்லை. அதான் உண்மை. அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மத்திய அரசு செய்ய வேண்டிய நடைமுறையில் செய்ய வேண்டிய காரியங்கள் மட்டும்தான் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு என்று பிரத்யோகமாக இந்த திட்டமும் செய்யவில்லை. இதுதான் நான் உரிமையை சொல்றேன். அதாவது தமிழ்நாட்டு உரிமை அப்படின்னா நம்ம கொடுக்குற வரி பணத்துக்கு நம்மளுக்குன்னு பிரத்யோகமா ஒன்றும் இல்லை. ஒரு ரோடு போடுறாங்கிறாங்க, ரோடு எல்லா இடத்துலையும் தான் போடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அந்த உரிமை நாங்கள் கண்டிப்பாக வந்து உரிமை மீட்போம், உரிமை காப்போம், தமிழ்நாடு காப்போம். அது மத்திய அரசாலும் சரி, இங்கே இருக்கிற ஆளுங்கின்ற விடிய அரசாலும் சரி. நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். நான் வந்து சொன்ன மாதிரி தாய் கழகத்தான இரட்டலையில் இருக்கிறேன். நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழி நடத்திய அஇஅதிமுகவில் இப்போ புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அஇஅதிமுகவில் இரட்டலைக்கான வாக்கு தான் கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த மக்கள் இந்த இரட்டலைக்கான வாக்கை கண்டிப்பாக எனக்கு போடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. மற்றவங்க வந்து என்னென்ன பொய் பிரச்சாரம் செய்யலாம், அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு பதில், 5 லட்சம் மக்கள் இந்த தொகுதியில் இருக்கிறவங்க பயன்பட்டு இருக்கிறாங்க. அதாவது போராட்டம் பண்றது மட்டும் அரசியல்வாதி இல்லை, மக்களுக்கு சேவை செய்யறது அரசியல்வாதி. நாடாளுமன்ற பிரதிநிதி அசிலா, நான் வந்து மக்கள் பிரதிநிதி, மக்கள் போராளி இல்லை, மக்கள் பிரதிநிதி. மக்களுக்கான பிரச்சனைகள் என்ன எல்லா பிரச்சனைக்கும் சால்வ் பண்ணியிருக்கிறோம். அதாவது அம்மா உணவகம் இருந்துச்சு, மக்களுக்கு சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இந்த விடியா திமுக அரசு மூடிட்டாங்க. அதனால என்னால் முடிஞ்சது ஆர்டர் உணவகம் பண்ணி அதை கொஞ்சம் அளவுக்கு சரி கட்டியிருக்கிறோம். அதே மாதிரி அம்மா வந்து வழியில் வந்த எடப்பாடியார் மினி கிளினிக் ஆரம்பிச்சார், அதையும் மூடிட்டாங்க. அதையும் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால காரியம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த டேட்டா பூரா நீங்க போய் 3 பாருங்க, எல்லாமே இருக்கு.